ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசினுடைய அணுசக்தி துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்களில் ஒன்று வந்து அணுசக்தி எரிபொருள் வளாகத்தில் இருந்து புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ரெண்டிஸ் பயிற்சிக்காக மொத்தம் 405 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. பணியிடம் இந்தியா முழுவதுக்கும் உள்ள கிளைகளில் வந்து இருக்கலாம். இந்த மத்திய அரசு பணிக்கு 15/11/2025க்குள்ள விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். இந்த அப்ரெண்டிஸ் பயிற்சி பணிக்கு தேர்வு செய்யப்படுவோருக்கு மாத ஊதியமாக 9,600 முதல் 10,560 வரை சம்பளம் வழங்கப்படுது. இது பயிற்சி காலத்தில் வழங்கப்படும் ஸ்டைஃபண்டு. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அரசு விதிகளின்படி எஸ்சி எஸ்டி 5 வருஷமோ ஓபிசி 3 வருஷமோ வயது வரம்பில் தளர்வு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட ட்ரேடுகளில் ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும். இதுதான் வந்து அடிப்படை கல்வி தகுதி. இந்த மத்திய அரசு பணிக்கு விண்ணப்பிக்க எந்த வித கட்டணமும் வந்து கிடையாது. வேலைவாய்ப்பில் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, எந்த விதமான எழுத்து தேர்வும் இதற்கு வந்து கிடையாது. விண்ணப்பதாரர்கள் பெற்ற கல்வி தகுதியின் மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே வந்து நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தகுதி தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பவர்களுக்கு இந்த பணி வாய்ப்பு வந்து கிடைக்கும். தகுதியும் ஆர்வம் உள்ளவங்க 15/11/2025க்குள்ளே விண்ணப்பிக்கலாம். இதற்கான வெப்சைட்டு www.apprenticeshipindia.government.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.